ஹை ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க விஜயா. இதுக்கப்புறம் இந்த ரோகிணி பக்கம் மனோஜ் திரும்பவே விடக்கூடாது. இப்போவே தாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவங்க 2 பேரையும் சேர்றவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க நம்ம முத்து. என்னமோ ஒன்று பார்லர் அம்மாவுக்கும் ஏதோ ஒன்று நடக்குது. அது என்னென்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. எனக்கும் அதே சந்தேகம்தான். எதுக்காக ரோகிணி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. மனோஜ் முட்டி போடும்போது எதுவுமே அவங்க ஒரு மாதிரி தான் முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் அந்த விஷயம் என்னென்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இதுக்கு என்ன, அம்மா தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த மனோஜ் ரொம்ப டென்ஷனாக இருக்கான். கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒன்று பெரிய விஷயம் இருக்குது. அது கூடிய சீக்கிரத்தில் நான் தெரிஞ்சுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு எதுக்கு விடுங்க, நம்ம ஏதாச்சும் பண்ண போனால் அவங்க எல்லோரும் நம்ம மேலே கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, இதை இப்படியே நான் விட போகிறதில்ல. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இப்போ வர அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக கோவப்படுறாங்கன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. அதை பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இப்போல்லாம் நம்ம கட்டின தாயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.